பும்ராவோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. பும்ராவோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. 4 விக்கெட் ஆல் சூப்பரா இருந்துச்சு. அது சஞ்சு சாம்சன் கடைசி 3 மேட்சா சூப்பரா இருக்கு. அப்படிதான் பண்ணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கதை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. ஆனா இதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் லைக் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. லைக் வெரி ஹாப்பியஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. எல்லாருக்குமே கண்டிப்பாக கிடைக்கணும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ். மேட்ச் சூப்பராக இருந்தது. எல்லாருமே சூப்பராக விளையாண்டாங்க. சஞ்சு சாம்சன்லாம் மாஸ் கான்சிக்யூட்டிவ் 50 அடிச்சாங்க. சூப்பராக இருந்துச்சு மேட்ச். சூப்பர். எனக்கா எல்லாரையுமே பிடிக்கும். எனக்கு எல்லாரையும் தான் பிடிக்கும் எனக்கு. அப்புறம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. 2024 டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ், நம்மளால சாம்பியன் ஆக முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனோம். அகமதாபாத்ல ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னாங்க, ஜெயிச்சோம். அப்புறம் குடோஸ் டு சூரியகுமார் யாதவ் இஸ் பெஸ்ட் கேப்டன்சி அண்ட் குடோஸ் டு த சாம்சன் கம்பேக் ஆஃப்டர் 2016. இஸ் கம்பேக் வாஸ் வெரி க்ரூஷியல் டு இந்தியன் டீம். அண்ட் இந்த நம்ம க்ரூஷியல் டைத்துல என்ன சொல்ல விரும்புறேன்னா, நம்ம ஜெயிக்கிற டைம் மட்டும் நம்ம இந்தியா சப்போர்ட் பண்ண தேவையில்ல. நம்ம ஏதோ ஒரு டைம் தோத்தோன்றதுக்காண்டி நம்ம நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணோம். ஸோ அது பண்ணாம நம்ம ஜெயிக்கிற டைத்துல கொண்டாடுற மாதிரி நம்ம தோக்குற டைத்துலயும் நம்ம கொண்டாடணும். இட்ஸ் அ ஸ்போர்ட். அண்ட் தேங்க்யூ. சரியான செலிப்ரேஷனா இருக்கு. குடோஸ் டு இந்தியா டீம். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றவங்க மோஸ்ட்லி சக்சஸ்ஃபுல்லாவே இருந்திருக்காங்க. ரெண்டாவது என்னன்னா பவுலிங் வைஸ் செம்மையா பண்ணிட்டாங்க. இந்தியா கரெக்டான டைமிங்ல விக்கெட்ஸை டேக் பண்ணாங்க. அதே மாதிரி பேட்டிங் வைஸும் சஞ்சு சாம்சன் வேற லெவல்ல பின்னி எடுத்துட்டாரு. அபிஷேக் சர்மாவும் கூட தான் செம்ம மேட்சா இருந்து செம்ம என்ஜாய் பண்ணோம்.